நாளாகமத்தின் புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 34வது அதிகாரம், 2 Chronicles chapter 34. இந்த முழு அதிகாரத்திலும் குறிக்கப்பட்ட காரியத்தை நான் பேசுவேன். 2 Chronicles chapter 34 ஒன்றிலிருந்து நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். மிகவும் கவனமாக கேளுங்கள். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். கவனமாய் கேளுங்கள். யோசியா ராஜா என்ற இந்த ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கு வந்தபொழுது 8 வயது நிரம்பின ஒரு சிறுவன். இவனுடைய அப்பாவின் பெயர் மனாசே. இவர் ராஜாவாக இருந்தபொழுது மிக துரோகங்களை, மிகப்பெரிய பாவங்கள் என்று சொல்லக்கூடிய பாவங்களை வேதத்தின் அடிப்படையிலே தேவனுக்கு முன்பாக செய்து தன்னுடைய கடைசி நாட்களில் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பின ஒரு மனுஷன். மரிப்பதற்கு எத்தனை வருடங்கள் முன்பாக அவர் மனம் திரும்பி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய காலகட்டங்களிலே 60 வயது கடந்த ஒரு கிழவியோ தாத்தாவோ ஒரு மனம் திரும்புதலுக்குள் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் மனம் திரும்பினவர். ஆனால் அவருடைய இடத்திலே ராஜாவான யோசியா 8 வயதாக இருந்தாலும் தன் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும் என்ற ஒரு மனதை உடைய ராஜாவாக இருந்தானாம். அவன் தாவீதுடைய வழிகளிலே நடந்தான். He walked in the ways of King David. He walked in the ways of God. Josiah the king. நன்றாய் கவனிங்கள். அவனுடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இருந்தது. மிக சிறிய வயதிலேயே அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை தேட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். இங்கே நன்றாய் பார்க்க வேண்டும். தன் தகப்பனிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் சரியான காரியங்களே அல்ல. துரோகமும் பாவமும் நிறைந்த வாழ்க்கையிலே தன் தகப்பன் பல வருடம் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே இந்த பிள்ளை பாருங்கள், அவன் பட்டத்திற்கு வந்த விதத்தை யோசிக்கும் பொழுது 8 வயதுதான். அப்படி என்றால் அவனுடைய தகப்பனார் வயதான ஒரு காலகட்டங்கள், அதிக வருஷங்கள் யூதாவை ஆண்ட ஒரு காலகட்டங்களிலே அவர் மரித்திருந்தாலும் இந்த பையனுடைய பிகினிங்கை யோசிக்கும் பொழுது இவனுக்கென்று இருந்த மாதிரி யார் என்று கேட்பீர்கள் என்றால் தன்னுடைய தகப்பன் அல்ல, தன்னுடைய முற்பிதாக்களின் வழியில் இருந்த தாவீது என்ற ராஜா. அவன் தேவனை தேடின ஒரு ராஜா. அவனுடைய வழிகளில் இவன் தன் மனதை செலுத்தினான். நன்றாய் கவனிக்க வேண்டும். நீங்கள் இன்னாருடைய குடும்பத்திலே இன்னாருக்கு மகளாக பிறந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே மாதிரியாக to look up to somebody as a model in your life or your spirituality. You may not find somebody in your family. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பார்த்து உங்களுக்காக ஒரு மாதிரியை வைக்கக்கூடிய நிலைமையிலே உங்களுக்குரிய வட்டத்திலேயே சிலரை எழுப்பி இருப்பார். ஒருவேளை உங்களுடைய சொந்த குடும்பத்திலே யாரையும் பார்த்து கற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய நிலைமையில் சிலர் இல்லாமல் தவறி இருக்கலாம். கவனிங்க, நீங்கள் எந்த குடும்பத்திலிருந்து வந்தாலும் இது தேவனுடைய வார்த்தை. என் தாய் அப்படி இருந்ததில்லை, என் தகப்பன் அப்படி இருந்ததில்லை, என் சகோதரர்கள் அப்படி இருந்ததில்லை, தேவனுக்குரிய வழி என்றாலே எனக்கு என்ன என்றே தெரியாதுங்க. வேதத்தில் எழுதப்பட்டது என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு தெரிகிற விதத்திலே சில மக்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் படித்து கொள்ளும்படியான உதாரணங்களை தேவன் காண்பிக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே குடும்பத்தில் இல்லாமல் போகலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில கேள்விப்படுகிற ஒரு நபராய் அவர் இருப்பார். நீங்கள் கேள்விப்பட்டு அறிகிற ஒரு நபர். அவருடைய வழிகளை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள். அவங்களுடைய வாழ்க்கையின் பலனை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அவங்க ஆண்டவருக்காக வாழ்ந்ததினாலே என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பார்த்தறியும்படியான உதாரணங்கள்
There are certain life examples all around you. A cloud of witnesses all around you. To look up to them, to walk in the ways of God. நன்றாய் கவனியுங்கள், அந்த சாட்சிகளை கர்த்தர் உங்களை சுற்றி தான் வைத்திருக்கிறார். இந்த யோசியா தன் வாழ்க்கையிலே சொந்த தகப்பனிடத்திலிருந்து எதையும் பெற முடியவில்லை. அவர் துரோகங்களையும் பாவங்களையுமே கேள்விப்பட்ட சமுதாயம் மாத்திரமல்ல, அந்த பாவத்தினாலே பாதிக்கப்பட்ட தேசத்திலே அவன் பிறந்தவன். ஆனால் அவருடைய பிற்காலத்திலே அவர் தேவனிடத்திலே மனம் திரும்பி என்ன செய்தார்? ஒப்புரவாகி மறுபடியும் ராஜாவாகி தேவனுக்குள் மறைத்தவர். இந்த யோசியா எதை வைத்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்தான் என்றால், தாவீது ராஜாவை முன்மாதிரியாக வைத்து ஆரம்பித்தான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையின் நாட்களை அவன் இழக்க விரும்பவில்லை. சகோதரி, நன்றாய் கவனிங்கள். நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் இந்த சத்தியம் உங்களுக்கு பொருந்தும். God doesn't want you to lose your years and your seasons. God doesn't want you to lose. போனதெல்லாம் போகட்டும். சொல்றத நல்லா கவனிங்க. இனி வருகிற நாட்களை ஆண்டவர் இழப்பின் நாட்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அவர் விரும்பவில்லை. காரணம், ஆண்டவர் இழக்க வைக்கிறவர் அல்ல, பெற வைக்கிறவர். மரணத்துக்குரியது அவருடைய வார்த்தை அல்ல, ஜீவனுக்குரியது. அவர் பேசினால் ஜீவனுக்குரியதைத்தான் பேசுவார், ஜீவனுக்குரிய காரியங்களைத்தான் அவர் செயல்படுத்துவார். காரணம், அவர் ஜீவாதிபதி, மரணத்தை ஜெயித்தவர். நீங்களும் நானும் நல்ல ஒரு ஆரம்பத்தையும் நல்ல ஒரு முடிவையும் பெற வேண்டும் என்பது தேவ சித்தங்க. You might be thinking in your heart, I never had a good beginning. That's okay. பணத்தினால ஒரு குட் பிகினிங் இல்லை, பின்னணியத்தினால ஒரு குட் பிகினிங் இல்லை. என் வாழ்க்கையில் எக்ஸாம்பிளாக பார்க்க எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, சகோதரர்கள் இல்லை, ஒரு நல்ல மாதிரியை நான் பார்த்து வளரக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தின் நபர்கள் இல்லை என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இதை கேட்கலாம், பரவாயில்லை. பட் God is the God of beginning, a new beginning. உங்கள் வாழ்க்கையில் அவரே தொடக்கமாய் மாறுகிறார். ஒருவேளை பயாலஜிக்கலாக ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸில் ஒரு நல்ல பிகினிங் பேக்ரவுண்டாக நமக்கு இல்லாமல் போயிருக்கலாங்க, சொல்லிக்கொள்ளுகிற பிகினிங் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். He is the God of new beginning in your life. And He can begin something new always when you are willing to repent and come back to the word of God. ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம், தாவீது தேடின அந்த தேவனை தானும் தேட வேண்டும். தாவீது நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். கவனிங்க, அப்படின்றால் என்ன அர்த்தம்? தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்தே தேவனுக்காக வாழ வேண்டும். இதை கேட்கிற தாயே, சகோதரியே, நீங்கள் எந்த வயதில் இருந்தாலும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இழந்ததை கொடுக்கக்கூடிய ஆளாக நீங்கள் தீர்மானிக்கணும். நான் ஒருவேளை என்னுடைய சிறு பிராயத்தில் அப்படி தேட முடியாமல் போய்விட்டேன், என் குடும்பத்தில் அந்த ஸ்லாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் வாட் அபவுட் யுவர் சில்ட்ரன்? Today you are somebody who is in the church, who knows the word of the Lord, but if you are not very careful to follow the ways of the Lord, you will never be able to give the right beginning to your children. You should know it. அங்கலாய்க்கிற விஷயம்லாம் நம்மை பொறுத்தது, ஆண்டவர் அங்கலாய்க்க விடுவது இல்லை. அங்கலாய்க்கிற காரியங்கள் நம்மை பொறுத்தது என்று சொன்னேன். We get into lamenting, it's all because of our own choices in life. நாம் அழுகிறோம், துக்கிக்கிறோம், புலம்புகிறோம். ஏன் தெரியுமா? நம்முடைய முடிவுகளாலே. தேவன் அங்கலாய்க்க விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், அங்கலாய்ப்புகளை ஆர்ப்பரிப்புகளாக மாற்றுகிறவர். அப்படிப்பட்டவர் பேசும் பொழுது ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தன்னுடைய கவனத்தை எங்கே திருப்பணும் தெரியுமா? ஆண்டவருடைய வழிகளில் திருப்ப வேண்டும். யோசியா தன் வாழ்க்கையிலே முன்மாதிரியாக தன் தகப்பனை பார்க்க முடியவில்லையே, ஆனால் தாவீது ராஜா நடந்த வழிகளிலே, மன்னிக்கணும், அவன் நடக்க தன் மனதை ஒப்பு கொடுத்தான். நீங்க யோசிங்க, தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தானாம். ஹல்லேலூயா. இளம் வயது என்றால் 8 வயதில் ராஜ்யபாரத்திற்கு வந்து 8ஆம் வருஷம் என்றால் 16 வயது. 16 வயதினிலே என்று ஒரு புக்கை கூட ஒரு ஆவிக்குரிய தாய் எழுதியிருக்காங்க. ஏனென்றால் இட்ஸ் a very crucial age in someone's life. 16 year. I can see some of the kids sitting here might be in their teenage, I know. Might be.
16 or 15, I don't know, but remember this. 16 வயது என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பருவம். இந்த சிறு பையன் 16 வயதிலே தேவனை தேட ஆரம்பித்தானா. அது மாத்திரமல்ல, அவன் செய்த ஒரு காரியம், 12ஆம் வருஷத்தில் 8 to 12 years டைம்ல எவ்வளோ வயது அவனுக்கு இருந்திருக்கும்? 16ல இருந்து 4 வருஷம், 12வது வருஷம் அவருடைய ராஜ்யபாரம். அப்படி என்றால் 20 வயதிலே மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். நல்ல கவனிங்க, இந்த பையனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தியத்திற்குள்ள வர வேண்டும் என்ற தாகம் வந்த உடனே அவன் செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அகற்ற வேண்டும். எதெல்லாம் தேவனா இல்லையோ, கவனிங்க, எதெல்லாம் தேவனா இல்லையோ ஆண்டவரை தேட ஆரம்பித்து, நன்றாய் கவனிக்கிறீர்களா சகோதரிகளே? கர்த்தரை தேடும் பொழுது யோசியா செய்த காரியம், கண்ணுக்கு முன்பாக எவைகளெல்லாம் தேவர்களாய் இருந்ததோ அவைகளையெல்லாம் எடுத்தான், வெட்டி போட்டான், நிர்மூலமாக்கினான். உங்களுக்கு இதுவே புரிய வேண்டும். தேவனை தேடுவது என்பது எப்படிப்பட்ட காரியம் என்றால், ஏற்கனவே இருந்த தேவர்களை அவன் அழிக்க வேண்டியதா இருந்தது. காரணம், தேவனை தேடும் பொழுது அவரை ஏதோ ஒரு சிலையிலேயோ சுரூபத்திலேயோ வெட்டப்பட்ட வார்க்கப்பட்ட ஒரு ரூபத்திலேயோ அவரை தேட முடியாது. அவர் ஆவியானவர், அவர் அதர்சனமானவர் என்றால் கண்களுக்கு, இயற்கையான இந்த மாம்ச கண்களுக்கு புலப்பட முடியாதவர். அவர் ஆவியா இருக்கிறபடியினாலே அவரை தேட வேண்டிய நிலைமை வந்தபொழுது யோசியா செய்த முதலாவது காரியம், எவைகளெல்லாம் தேடினால் கிடைக்கிற நிலைமையில், பார்த்தால் தெரிகிற நிலைமையில் இருந்ததோ அவைகளை வெட்டி வீழ்த்தினான். நல்ல கவனிங்க, சுத்திகரிப்பு. ஏற்கனவே தேசத்தில் நிரம்பி இருந்த சிலைகள், வார்ப்பு விக்கிரகங்கள், வெட்டப்பட்ட சிலைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானாம்? இடித்து தூளாக்கினானாம். யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்த பிறகு அவன் செய்த இன்னொரு காரியம், இதனுடைய சுற்று வட்டாரங்களாகிய மனாசே, எப்ராயிம் பாருங்கள், அந்த தேசம், சிமியோன், நப்தலி என்று சொல்லப்பட்ட தேசங்கள், பட்டணங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க ஆரம்பித்தான். அதற்கு பிறகு பாருங்கள் 7வது வசனம், இஸ்ரவேல் தேசம் எங்குமுள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து, விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி, எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். ஒரு ராஜா தன் கரத்தில் இருந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தினான் என்றால், கர்த்தரை தேடுவதிலே பயன்படுத்தினான். சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிற முதல் கட்டம் என்ன நடக்கும் தெரியுமா? அவருக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற காரியங்களை எடுத்து போடும்படிக்கு நடக்கும். Idol is anything that comes between you and God. Sometimes நம்ம நினைக்கிறோம் நம்ம விக்கிரக ஆராதனை செய்வது இல்லை, ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே வருகிற விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் உண்டு. அவைகள் பெயரளவிலே பாவமாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது டிவியா இருக்கலாம், கதை புத்தகங்களாக இருக்கலாம், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஹாபிஸ் என்று சொல்லப்படுகிற சில காரியங்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய காரியங்களை தேடுகிற ஒரு மனுஷி முதலாவது செய்கிற காரியம், ஆண்டவருக்கும் தனக்கும் இடையில் உள்ள காரியங்களை வெட்டி போட வேண்டும். நீங்க யோசிக்கலாம், நான் அற்புதத்துக்காக வந்திருக்கேன், ஆண்டவர் என்னை தொடணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். சகோதரி, நன்றாய் கவனியுங்கள். தேவனை தேடுவது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் விரும்பாத, தேவன் வைக்க சொல்லாத காரியங்களை நாம் எடுத்து போடுவதுதான் முதல் கட்டம். இது நடக்கும் பொழுது சுத்திகரிப்பு என்று பெயர். It's all about sanctifying your life from the infiltration of the idols. எந்த காரியங்கள் சிலைகளாய் வார்க்கப்பட்ட, இப்படிப்பட்டதான செதுக்கப்பட்ட, வெட்டப்பட்ட நிலைமையிலே உருவாக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நிர்மூலம் செய்தாக வேண்டும். டைம் எடுத்து சில காரியங்களை நம்ம உருவாக்கி இருக்கிறோங்க, கவனிக்கிறீங்களா? ஆண்டவரை தேடுவது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் நேரமெடுத்து உருவாக்கி இருக்கிறோமே, இவைகளை முதலாவது நேரமெடுத்து நீக்க வேண்டும்.
The previous king took so much time to erupt these idols in his kingdom. So much time. ஆனால் இந்த ராஜா வந்த உடனே செய்த காரியம் இவைகளை வெட்டி எடுத்து போட்டான், தகர்த்து போட்டான், தூளாக்கி போட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. இது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகுதான் அவன் ராஜ்யத்துக்கே திரும்பி வந்தானாம், எருசலேமுக்கு. கவனிங்க, முதல்ல அவன் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை he spread it to the region of Judea, and then from there to Naphtali, Manasseh, மற்ற ராஜ்யங்களுக்கு பரவ பண்ணினான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஃபைனலாக தேசத்துக்குள்ளேயே இருந்த எல்லா விஷயத்தையும் ஜஸ்ட் இன் 4 years டைம். கவனிங்க, 16 வயதிலே தேட ஆரம்பித்து 20 வயதில் இவைகளெல்லாம் முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தவனாய் செய்து முடித்து திரும்பினான். அதற்கு பிறகு அவன் சொன்ன ஒரு விஷயம், இப்பொழுது ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும். சகோதரி, இப்போ நான் சொல்லுகிறத நன்றாய் கவனிங்கள். ஒருவேளை விக்கிரக ஆராதனை என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லுகிற நீங்கள், உடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விக்கிரக ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5 பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. Idol can be anything that comes between you and God. It can be anything. ஒரு ஆசை, பொருள் மேல் இருக்கிற ஆசை, பொருளாசை, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, இவைகளை உண்டு பண்ணுகிறவர்களாகிய உங்கள் அவயவங்களை நீங்கள் அழித்து போடுங்கள், அழித்து போடுங்கள். கவனிங்க, என்டர்டெயின் பண்ண சொல்ல ஆண்டவர் சொல்லவில்லை. சில நேரம் சகோதரி, நான் சொல்லுகிற இந்த சத்தியத்திற்கு நீங்கள் கவனம் செலுத்த முடியாதபடி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தால் அதை நீங்கள் கவனமாக தடை செய்த ஆண்டவருக்காக உங்களுடைய மனதை திருப்புங்கள். ஏன் தெரியுமா? சம்டைம்ஸ் பெர்மனன்ட் டெலிவரன்ஸ் வராமலேயே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கலாம். லைஃப்பில் ஒவ்வொரு முறையும் போராட்டத்திற்கு மேல் போராட்டம், பிரச்சனைக்கு மேல் போராட்டம் திரும்ப திரும்ப வந்து நம்மை வீழ்த்தி விடாதபடி நாம் ஆண்டவருக்குள் எழும்ப வேண்டும் என்றால் சத்தியத்தை கவனிப்பது மிகவும் முக்கியம். நாம் சில விஷயங்களில் ஆண்டவரிடத்திலே வெற்றியை பெற்றிருக்கிறோம், சில விஷயங்களில் இன்னும் பெறாமல் போராடி கொண்டும் இருக்கிறோம். ஆனால் தேவ வசனம் நமக்கு வேண்டிய வெற்றியின் சாவியை கொடுக்கிறது. பார்ப்பீர்கள் என்றால் இவர் சொல்லப்பட்ட காரியம், இப்படிப்பட்டதான அவயவங்களை நாம் அடித்து போட வேண்டுமாம். என்றால் இவைகளின் நிமித்தமே கோபாக்கனை வரப்போகிறதா இருக்கிறது. நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலே பிரச்சனையாய் சரீரத்தின் சில கிரியைகள் இருக்கும் என்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை அடித்து போட வேண்டும். It will be a hindrance for you to receive the miracle from God. Might be a stumbling block in your life to receive the blessing from God. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிற தடைக்கல்லாய் இந்த அவயவத்தின் கிரியைகள் எதிராயிருக்கலாம். சகோதரி, சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் விட்டு கொடுக்க முடியாமல் நீங்கள் அற்புதத்தையோ அதிசயத்தையோ எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது வீணான காரியம். ஏனென்றால் தேவன் சொல்கிறார், வசனத்தின்படி சில விஷயங்களை அழிக்க வேண்டுமா, அழிக்க வேண்டும், அவைகளை வைத்திருக்க கூட கூடாது. Maybe you got some sort of VCDs, CDs in your family, still some magazines are lying all around in your household. Take a stock of all these things. ஏனென்றால் இவைகள் தடைகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ முறை சத்தியத்தை கேட்டாலும் அதை பின்பற்றுகிற இடத்திலே நாம் தாமதம் செய்வோம் என்றால் ஆசீர்வாதம் தாமதமாகும். நீங்கள் நினைக்கலாம் ஆசீர்வாதம் தாமதமானாலும் பரவாயில்லை, நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம், ஆசீர்வாதம் தாமதிக்கப்படுகிற இடத்திலே சாபம் தீவிரிக்கும். That we should understand. When the blessings of God are delayed, the curses from the devil will come in. நீங்க சொல்லலாம் ஆசீர்வாதம் தடைபட்டால் பரவாயில்லை, down the line maybe 3 years after, 5 years after I can get back the blessings. It's true, but we will lose the years. அது மாத்திரமல்ல, நமக்குள்ள curses வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த காலை வேளையிலே ஒடுக்கப்பட்டு மனமுறிவிலே சாபத்தின் காரியங்களினாலே
ஏன் இந்த பிரச்சனை என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிற சிலர் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அறிய வேண்டிய விஷயம், சத்தியத்தின் நிமித்தம் வந்த ஒரு காரியம் இது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்திற்கு இடம் கொடாமல் அதை நிராகரித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை அறிந்தோ அறியாமலோ இருக்கிறபடினாலே சாபங்கள் உள்ளே வந்திருக்கிறது. நீங்கள் கவனமாக இந்த சத்தியத்துக்கு செவி கொடுத்து அழிக்கப்பட வேண்டியவர்களை அழித்தாக வேண்டும். யோசியா ராஜ்யபாரம் எடுத்த உடனே தேவனை தேடும் பொழுது தேவன் அல்லாத காரியங்களை அழித்தான். இப்போ தேவனை தேடும் பொழுது தேவன் அல்லாத காரியங்கள் என்ன என்று தெரிய வரும். சகோதரி, நீங்க தேவனை தேடும் பொழுதே தேவன் இல்லாத காரியங்களை கர்த்தர் காட்டுவார். It's not everything is God in our life. It might appear to be God, but that small g God. Big G God is only one. He is the only one. நீங்கள் நன்றாய் அறியணும், சில விஷயங்களை நம்ம தேவர்களாய் வைத்திருக்கலாம், ஆனால் அது தேவன் அல்ல. தேவன் என்று சொல்லப்படுகிறவர் ஒருவரே, அவர் கர்த்தர் மாத்திரமே, இயேசுவே. அவருடைய நாமத்திலேயே அந்த பிதாவை நாம் காண்கிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அறிய வேண்டும், தேவனை தேடும் பொழுது தேவன் அல்லாத காரியங்களை கர்த்தர் காட்டி கொடுப்பாருங்க. உடைய குடும்பத்தில் எது தேவன் அல்லாத காரியம் என்று அவர் காட்டுவார். நீங்கள் தேவனை தேட ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை தேடுவதனால் தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆனால் அவரை தேடுகிற அந்த இடத்தில் அவர் செய்ய விரும்புகிற ஒரு முக்கியமான காரியம், தேவன் அல்லாத காரியங்களை காட்டி கொடுக்கிறாரே, அவைகளை அழித்து தீர மட்டும் அவன் அமரவில்லை. So there is no other fresh revelation is needed concerning who he is in your life. ஆனால் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட காரியங்களை வைத்து என்ன செய்யணும்? செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கணும். தேவனை தேடுகிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் அல்லாத விஷயம் இன்னும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதா? சகோதரி, நீங்கள் வீட்டுக்கு போன உடனேயே ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த காரியங்களை அகற்றி விட வேண்டியது அவசியம். சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள். இவன் சுத்திகரித்த பிறகு ஒரு காரியத்தை அவன் செய்தான். 8வது வசனம், அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு சில மக்களை அவன் என்ன செய்தான்? ஏற்படுத்தினான் வேலைக்கு. தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான். அந்த ரிப்பேர் ஒர்க் டைமில் ஒரு காரியம் நடந்ததை தான் 14th verseல பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசையை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடந்த விஷயத்தை கவனிங்க. இவன் சுத்திகரிப்பு தான் செய்து கொண்டிருந்தான். இதை இடித்தான், அதை வீழ்த்தினான், தூளாக்கினான், எரிந்து போட்டான். எல்லாம் சுத்திகரிப்பு நடந்து விட்டது. தேவனை தேடுகிற இருதயம், ஆண்டவர் பார்த்தா தேவனை தேடுகிற இருதயம் உள்ள ஒரு நல்ல பிள்ளையின் இடத்திலே ஆண்டவர் செய்கிற முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? கவனிங்க சகோதரி, ஒருவேளை நீங்கள் ஆன்மீக்குரிய பக்தியில் சில காரியங்களை விட்டு விலகின தீர்மானத்தை உடைய ஒரு சகோதரியாக இருக்கலாம். கேட்கிறீர்களா? You don't want to do anything with the idols because you come to know the living God. கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பித்து அவர் யார் என்று அறிந்து கொண்டு ஐடல்ஸோட தொடர்பையே வெட்டி வீழ்த்தின ஒரு சகோதரியாக உட்கார்ந்துருக்கிற உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடுத்தது, நியாயப்பிரமாணத்தை அறிய வேண்டும். Without knowing the living word we can never ever walk in the ways of God. நீங்கள் நல்லா அறியணும். ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சில காரியங்களை ஒதுக்கிவிட்டு உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவர் முக்கியமாய் செய்கிற ஒரு விஷயம், சத்தியத்தை அறியும்படி கண்களை திறக்கிறார். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இந்த புத்தகத்தை அவன் கண்டெடுத்த உடனே ஆசாரியன் சாப்பானுடைய கையிலே, ஏன்னா அவன் தான் அங்கிருந்து அந்த ஆலயத்திற்குரிய சம்பிரதி இன்சார்ஜ், அவன் கையில் கொடுத்து விட்டு அவன் சொன்னான், நீ இதை ராஜாவின் இடத்திலே உடனடியாக கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் மோசையின் நியாயப்பிரமாணத்தை நான் கண்டெடுத்தேன். இப்பொழுது யோசியுங்கள். 18 வாசிங்கம்மா சகோதரி நிர்மலா. ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். பாருங்க, கொண்டு வந்த புஸ்தகத்தை நியாயப்பிரமாணம் என்று ஆசாரியன் சொன்னானே, இதை என்ன செய்தான் தெரியுமா? சாப்பான் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து வாசித்தான். எல்லாரும் சொல்லுங்க, வாசித்தான். நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட வேண்டும். வாசிக்கப்பட வேண்டும். உங்க வீட்டில் வாசிக்கப்பட வேண்டும்.
நீங்க சொல்லலாம், இங்க சொல்லும் பொழுது நான் வாசிக்கிறேன், வீட்டிலே வாசிக்க முடிவது இல்லை, அது தவறு. ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். யாருக்கு முன்பாக? யார் வாசிப்பது? கவனிங்கள். He has gone around cleansing the whole nation from idols. யூதா தேசம் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் தன்னுடைய எருசலேம் துவங்கி தேசத்தின் எல்லை மட்டும் போய் சுத்திகரித்து வந்த ராஜா. அவன் வாழ்க்கையில எதெல்லாம் தேவனாக இல்லை என்று கண்டறிந்தானோ அத்தனையும் அவன் விளக்கினான். காரணம், அவன் தன் தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தானே. கர்த்தர் ஒருவரே, ஆண்டவர் ஒருவரே, அவர் சிலைகளுக்குள் இருப்பதில்லை, விக்கிரகங்களுக்குள் ஜீவிப்பதில்லை, ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கிறார். இந்த சத்தியத்தின்படி தான் சுத்திகரித்து வந்தான் என்றாலும் கர்த்தர் விடவில்லை. அவன் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்கும் வரைக்கும் கர்த்தர் விடவில்லை. கவனிக்கணும், இது வாசிக்கப்பட ராஜா கேட்டான். சகோதரி, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நான் பக்தியா இருக்கிறேன் என்று சொல்லி சில காரியங்களை விட்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், விட்டுவிட்ட காரியங்கள் மாத்திரம் முக்கியம் அல்ல, எதை பிடிக்கிறோம் என்பது முக்கியம். சில நேரம் சிலதை ஒதுக்கிவிட்டு சில சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பற்றி கொள்ள வேண்டிய காரியத்தை இன்னும் பற்றி கொள்ளவில்லை. You've been away from all these idols in life. Maybe certain things are still existing, but you want to get rid of them. You want to do away with them. But still you are not clinging the word enough, taking hold of the word enough. ஆண்டவருடைய சத்தியத்தை இன்னும் நீங்கள் பற்றி பிடிக்காமல் இருந்தீர்கள் என்றால் சாபம் வரும். சகோதரி, இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக தெரிந்தாலும் இது உங்களையும் என்னையும் அழிக்கிற செய்தி அல்ல. நீங்கள் அறிய வேண்டும். ஏனென்றால் யோசியா ராஜா இவ்வளவு சுத்திகரிப்பு முடித்து தேசமே சிலைகள் இல்லாமல் போய் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது ஆண்டவன் நியாயப்பிரமாணத்தின் அந்த வார்த்தைகளை கேட்கும்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் என்ன சொன்னது தெரியுமா? ஆசீர்வாதத்தை அல்ல, சாபத்தை. ஏனென்றால் முற்பிதாக்கள் செய்த விஷயங்கள் எப்படிப்பட்ட சாபத்தை கொண்டு வரும் என்பதை ஆண்டவர் சொல்லியிருந்தார். நன்றாய் கவனிங்கள். உங்களுடைய முற்பிதாக்கள் என்ன பாவங்களை செய்திருந்தாலும் முழுமையாக தெரியாவிட்டாலும் அவர்கள் கர்த்தரை தேடாதிருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக தேவனுக்கு விரோதமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இந்த காரியங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை தேவன் அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏனென்றால் பாவம் இருக்கிற இடத்தில் சாபம் இருக்கிறது, கீழ்ப்படியாமை இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. காரணம், அவர் சொன்ன விஷயம் நாம் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டால் மாத்திரம் போதாது, அதன்படி செய்ய வேண்டுமா. இன்றைக்கு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்த இயேசுவினாலே கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? கிருபையினாலே சத்தியத்தில் நடப்பதற்கு. கிருபை போதிக்கும், பாவத்தை விட்டு விலகும்படி போதிக்கும். இந்த நாட்களில் இன்னும் நமக்கு உத்தரவாதம் உண்டு. ஏனென்றால் கிருபையை நாம் எளிதாக எடுக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இயேசு வந்தபடினாலே அவரை நம்புகிற நமக்கு நியாயப்பிரமாணத்தின் நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பின்பற்றுகிற நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்தபோது நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம், ராஜா அதை கேட்டபோது 19 வாசிங்கம்மா. தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நன்றாய் கவனிக்கணும், யோசியாவுக்கு அதுவரைக்கும் தெரியாத விஷயம் தெரிய வந்தது. நீங்கள் நன்றாய் பாருங்கள். என்னை நம்ம இவ்வளவு சுத்திகரிப்பு செய்த ஒரு ராஜா நிச்சயமாக நன்றாகத்தானே இருப்பான். அதுவும் தாவீதின் தேவனாகிய அந்த தேவனை தேட ஆரம்பித்து சுத்திகரிப்பை எல்லாம் செய்து 16 வயதிலிருந்து 20 வயது ஆகிறதுக்குள் எல்லாம் வெட்ட தொடங்கி, உடைக்க தொடங்கி, தூளாக்க தொடங்கி அவனுடைய 26வது வயதிலே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும், ஆலயத்தை பழுது பார்க்கவும் ஆரம்பித்து விட்டான். அவ்வளவு சீக்கிரம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் மேல் நான் சொன்ன எல்லா சாபத்தையும் அழிவையும் கொண்டு வர போகிறேன். அவன் கேட்ட வார்த்தை ஆசீர்வாதத்தின் வார்த்தை அல்ல, சாபத்தின் வார்த்தை. ஏனென்றால் அவன் உள்ளத்தில் பயங்கர ஒரு உணர்வு. என்ன உணர்வு? என் முற்பிதாக்கள் செய்த காரியங்கள் தேவனுடைய சாபத்தை அல்லவா கொண்டு வரும், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராதே. தேவன் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறாரே, என்ன செய்வது என்று தன்னுடைய இருதயத்தை கிழிப்பதற்கு அடையாளமாய் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான்.
கவனிங்கள், ராஜா வஸ்திரத்தை கிழித்தார் என்றால் என்ன அர்த்தம்? மனத்தாழ்மை உடையவனாகி, இருதயம் குத்தப்பட்டு, பயந்து அவன் வஸ்திரங்களை கிழித்தான். தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கினதற்கு அடையாளம் வசனம் அவன் உள்ளத்தில் பயத்தை கொண்டு வந்ததுங்க. அம்மா, ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கண்டு பயந்து வந்திருக்கிறீங்க. கடன் உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. கணவர் உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கிறார். பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். வேலையில்லாத பிரச்சனை உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. வாழ்க்கையில சரீரத்திலே வந்த வியாதி பயத்தை கொண்டு வந்திருக்கிறது. விபத்து வந்துவிடுமோ என்று பயம் இருக்கிறது. வாகனங்களை ஓட்டும் பொழுது பயம் இருக்கிறது. நாளை தினத்தை குறித்தே நிச்சயம் இல்லாத பயம் இருக்கிறது. ஆனால் நான் கேட்கிறேன், வசனத்தின் அடிப்படையில் வசனத்தை கேட்கும் பொழுது பயம் வந்திருக்கிறதா? That's a healthy right kind of fear in the sight of God. வேற எந்த பயமும் சரியான பயமே அல்ல. உங்க வாழ்க்கையில எதை கண்டு பயந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மிக முக்கியம். உங்க வாழ்க்கையில எதை இழந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கு முன்பாக அந்த சரியான இருதயத்தை இழக்கக்கூடாது. யோசியா இருதயத்தை கிழித்தான் என்றால் என்ன அர்த்தம்? வஸ்திரம் அந்த நாட்களிலே கிழிக்கப்பட்டதென்றால் தாழ்மைப்படுவதற்கு அடையாளம். அவன் பயந்துட்டான். சொன்ன, ஆண்டவரே, இப்படிப்பட்ட சாபம். நான் ஆச்சரியப்படுகிறேன், இவ்வளவு சுத்திகரிப்பு செய்தால் மட்டும் போதுமா ஆசீர்வாதத்துக்கு? சகோதரி, கவனிக்கிறீர்களா? நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய வீட்டிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நான் சரி செய்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் அந்த நேரத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும். எனக்கு ஆச்சரியம், இந்த புஸ்தகம் ஒருவேளை கண்டெடுக்கப்படாமல் வாசிக்கப்படாமல் போயிருந்தது என்றால் என்ன நடந்திருக்கும்? That's the question. Good question. நன்றாய் கவனிங்கள். ஒருவேளை இந்த புஸ்தகம் கண்டெடுக்கப்படாமல் போய், அதை கொண்டு வந்து கொடுத்தவன் வாசிக்காமல் போய், அதை மதிக்காமல் விட்டு இருந்தால் என்ன ஆயிருக்கும்? கவனிங்க, இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டும். 21 வாசிங்கம்மா. கவனிங்கள், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கைக்கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரம் பெரியது. எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் கைக்கொள்ள முடியாமல் போனபடியினால், நன்றாய் கவனிங்கள், எழுதியிருக்கிறது, ஆனால் இந்த வார்த்தைகளை அவர்கள் என்ன செய்யவில்லையாம்? கை கொள்ளவில்லை. அதனால் என்ன வரப்போகிறதாம்? பெரிய உக்கிரம் வரப்போகிறதாம். ஆண்டவர் சொல்லிவிட்டால் இந்த வார்த்தைகளை கேட்டால் மாத்திரம் போதாது, கை கொள்ள வேண்டும். இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் அதிக கிருபை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இதை கை கொள்ளக்கூடிய இருதயத்தையே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கை கொள்ளக்கூடிய பலனை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். நீங்கள் ஒருவேளை இதை கை கொள்ளாமல், நன்றாய் கவனிங்கள், we have to practice what we know to be the truth. ஆண்டவருடைய சத்தியம் என்று நான் அறிந்த காரியத்தை நான் பின்பற்ற வேண்டுங்க. நீங்க கேட்டுவிட்டு சென்று வேற ஏதோ வாழ்க்கையில் இருக்க உங்களை விட்டு போடுவீர்கள் என்றால், விட்டு கொடுப்பீர்கள் என்றால், தேவன் கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதம் வராது தங்கச்சி, சாபந்தான் வரும். இதை நீங்களும் நானும் அறியணும். இதை வாசிக்க கேட்ட உடனே அவன் செய்த அத்தனை வேலையை நான் யோசிக்கிறேன். ஒரு காரியத்தை கவனிங்கம்மா. வெட்டி தூளாக்கி போட்டு எல்லாவற்றையும் செய்து சுத்திகரித்து வந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய கம்பீரம் இருந்தது. என்ன கம்பீரம்னா, தான் நினைத்ததை எல்லாம் சாதித்தான். எல்லாம் சுத்திகரிப்பு செய்து விட்டேன், ஆண்டவரை தேடுகிறேன். ஆண்டவரும் பார்த்தா, நீ தேட நினைத்தது நல்ல காரியம், ஆனால் தேட வேண்டிய பிரகாரமாய் தேட இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாய். என்ன விதம் தெரியுமா? வசனத்தின் நிலைமையில் தேடுவது, வசனத்தின் அடிப்படையில் தேடுவது. அம்மா, ஒரு வசனத்தை கேட்ட உடனே தான் ராஜா வஸ்திரத்தையே கிழித்து பயந்து ஒப்பு கொடுத்தான். சொன்னான், வந்த உக்கிரம் பெரிதாயிற்றை, எப்படி தப்ப போகிறோம் ஐயா? எல்லாரையும் கூப்பிட்டான். தன்னுடைய உதவியாக இருந்த எல்லாவரையும் கூப்பிட்டான்.
இந்த உக்கிரம் பெரியது என்று அறிந்த பிறகு அவன் செய்த ஒரு விஷயம், தன்னோட கூட இருந்த எல்லாரையும் அழைப்பித்து இம்மீடியட்டாக சொன்னா, ஒரு தீர்க்கதரிசியின் இடத்தில் போய் வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவர் என்ன பேச போகிறார், இதை குறித்து விசாரிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? வசனம் வரும்பொழுது ஒரு ஆளுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. சீர்திருத்தம் எல்லாம் நல்லதுதான், இதை செய்யாதே அதை செய்யாதே. கவனிங்க, உங்க வீட்டில் போய் இதை உடைத்து அதை உடைத்து இதை கிழித்து போட்டு என்று எதை செய்தாலும் ஆண்டவர் சுத்திகரிப்பு என்று சொல்லும் பொழுது அதை மாத்திரம் வைத்து சொல்லவில்லை, வசனத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று நாம் அறிய வேண்டும். நிறைய நேரம் இந்த காரியங்களை செய்துவிட்டு சில தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். கவனிக்கிறீர்களா? திஸ் அப்ளைஸ் டு ஆல் ஆஃப் அஸ். எல்லாத்தையும் எடுத்துட்டேன், எனக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை 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 இல்லைன்றதான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதே ஒழிய இந்த வார்த்தைகளுக்கும் நமக்கும் இன்று சம்பந்தம் இருக்கிறதா? கேட்டீர்களா? சுத்திகரிப்பெல்லாம் முடித்து விட்டு வந்து விட்டான், கர்த்தரை தேட ஆரம்பித்து விட்டேன். அதற்கு பிறகு கர்த்தர் செய்த காரியம், மறைந்திருந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வெளியிலே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, முன்பாக கொண்டு வந்து வாசிக்கும்படி செய்தா. நல்ல கவனிங்க, மறைந்திருக்கிற இந்த வேத புஸ்தகம் வெளியில் வர வேண்டும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்களா ஆமென் என்று? ஏதோ பேக்கில் வைக்கிறதுக்காக தேடாதீங்க புஸ்தகத்தை. பார்த்தீங்களா? நிறைய பெண்கள் கூட்டத்திற்கு வரும்பொழுது ஆலயத்திற்கு போகிறோம் என்பதற்காக இதை எடுத்து வைக்கிறார்கள். This is not like some ritual that you carry this book in your bag and come to the temple of God. ஏன்னா ரிச்சுவல் பண்ண பெண்களுக்கு இது தெரியும். For the ritual you take something and you cleanse them and you keep them and you make them to perform that ritual. This is not a ritualistic thing. நன்றாய் கவனிங்க, this is not a ritual. This you don't do just to perform something before God. ஏதோ தூக்கி கொண்டு வருவதற்காக நீங்க பைபிளை தேடாதீங்க. வீட்டில் தினமும் இருதயத்தில் ஆண்டவரை தேடும்படியாக இதை தேடுங்க. Every day matters before God. சகோதரி, பல முறை இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் கிருபையில கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் இந்த வசனம் எனக்கு கடினமான உபதேசம் என்று தெரியும், ஏனென்றால் நான் இதை பிரசங்கித்தது இல்லை. How am I going to preach? This subject is tough. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இது செய்யாமல் நமக்கு ஆசுவாதம் இல்லை. வசனத்தை தேடுகிறோமா? நன்றாய் கவனிங்கள். ஒரு மீட்டிங் வைக்கும் பொழுது இதை தேடி எடுத்துக்கொண்டு வருவதல்ல, இதை ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். யோசியா எல்லா இடங்களுக்கும் போய் சுத்திகரிப்பை செய்து எல்லா சிலைகளையும் நிர்மூலமாக்கி தேவனை தேட ஆரம்பித்தான் என்று சொன்னான். ஆனால் ஆண்டவர் அது மாத்திரம் முடிவென்று முடிக்கவில்லை. முடிவே இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட போகிறது. காரணம், இஸ் just the beginning for your spirituality, Josiah. Just the beginning. ஆனால் முடிவு இன்னும் தீர்மானிக்கப்பட வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சுத்திகரித்து விட்டோம் என்று சொல்லி அமர்ந்திருக்கிறோம். சில நேரம் சகோதரி அமர்ந்திருக்கிறோம், ஆண்டவர் பாதத்தில் இல்லை, வேதத்தை தியானிக்கும்படி இல்லை, டிவி முன்பாக, பெண்கள் முன்பாக, தெருவுக்கு முன்பாக பொழுதுபோக்கு என்று சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்கிறோம். We are before the entertainments. எவ்வளோ நேரம் அமர்ந்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள். யாரிடத்திலாவது பேசுவதற்கு, வீண் கதைகளை பேசுவதற்கு அமர்ந்திருக்கிறோம். வீணான காரியங்களுக்காக ஓடுவதற்காக நாம் அமர்ந்திருக்கிறோம், பிளான் பண்ணுறோம். ஆனால் தேவ வார்த்தைக்கென்று நாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? Sisters, there are certain curses that are prevailing over our lives. Today God is going to break the power of those curses over our lives because we are going to obey the truth today. ஆண்டவருடைய சத்தியம் இன்று நம்ம வாழ்க்கையின் மேலே தாபரிக்கிற சில சாபங்களை உடைக்கும்படியாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. I don't know in what form these curses are working in our lives, but we will be able to see the symptoms of these curses. இதுதான் சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் இது சாபம். அந்த அளவுக்காவது உங்களுக்கு தெரியும். வம்சா வழியில பாரம்பரியமாக வந்த சில கட்டுகள், சில உபாதைகள், சில ஆப்ரேஷன்ஸ், சில வியாதிகளின் வேர்கள், கவலைகள், மன அழுத்தங்கள், சாபத்தீடான சில பழக்க வழக்கங்கள் உங்க கூரைக்குள்ள வீட்டில் நடக்குதுன்னா, சகோதரி, நீங்க சுத்திகரிக்கப்பட்டு தான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பதனால் பிரயோஜனம் அல்ல. நியாயப்பிரமாணம் வெளியே வர வேண்டும். பேக்ல இருந்து வெளியே வரணும் சிஸ்டர்.
You have to remove the Bible from your bag and open the Bible before you and read it out. வாசிக்க கேட்டான். சிஸ்டர், நிறைய நேரம் நம்ம குடும்பத்தில் பைபிள் வாசிச்சு யாரும் கேட்கல. நம்ம பிள்ளைங்க இன்னும் கேட்கல. டிவி ஓடி கேட்குறாங்கங்க. டிவி சத்தத்தை பிள்ளைங்க கேட்குறாங்க. நீங்க வாசித்து சத்தத்தை பிள்ளைகள் கேட்கவில்லை. If this is true about your life, I am not here to condemn anybody because it applies to me as well. சத்தியத்தை வாசிக்க உங்க பிள்ளைகள் வீட்டில் கேட்டாங்களா? உங்க புருஷன்மார்கள் கேட்டார்களா? டிவி சத்தம் கேட்குதில்ல, நம்ம சண்டை போடுகிற சத்தம் கேட்கிறது அல்லவா? நாம் ஒருவரை கூப்பிடுகிற சத்தம் கேட்கிறதே. எத்தனை விஷயங்களில் சத்தம் வீட்டில் எழும்புகிறது. ஆனால் நியாயப்பிரமாணம் வாசித்து அந்த சத்தம் எழும்பினதா? நீங்கள் உங்கள் பர்சனல் ரூமில் நீங்கள் ஜெபிக்கிற சத்தம் வேணால் எழும்பி கொண்டு இருக்கானா பைபிள் வாசிக்கிற சத்தம் எழும்புகிறதா? சிஸ்டர், திஸ் இஸ் அ ரேமா டுடே ஃபார் ஆல் ஆஃப் us. ஆண்டவரே, இந்த சத்தம் என் வாழ்க்கையில் எழும்ப வேண்டும் என்றால் யோசியா பாருங்க, சுத்திகரித்து விட்டேன், ஆலயம் பழுது பார்க்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஆலயம் பழுது பார்க்கிற இடத்துல தான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் கண்டெடுக்கும்படி செய்தார். பணப்பெட்டியை பார்த்து பணத்தை எடுக்க போகிறார் சாப்பான். அந்த இடம்லாம் சுத்திகரிக்கப்பட்டு பழுது பார்க்கிற வேலை, கொத்துற வேலை, இடிக்கிற வேலை, நெயிலெல்லாம் ஒழுங்காக இருக்கா? ஆலயத்தை இப்போ ரிப்பேர் பண்ணுறாங்கங்க. ஏன்னா தேசமெல்லாம் இப்போ சிலைகள் எல்லாம் எடுத்தாச்சு. ஆலயத்தை ரிப்பேர் பண்ணுற டைமில் பிரதான ஆசாரியர் அந்த புஸ்தகத்தை கண்டெடுக்கும்படி ஆண்டவர் செய்தார். டெம்பிள் ஒர்க், நல்லா கவனிங்க. ஆலயத்தை பழுது பார்க்கறது என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய லைஃப். இட்ஸ் நாட் அபவுட் த பில்டிங், இட்ஸ் அபவுட் அவர் ஓன் லைஃப். ஆலய பழுது பார்ப்பேன் என்று பழைய ஏற்பாட்டில் சொன்ன விஷயம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஒரு விசுவாசியோட வாழ்க்கை. உங்கள் சரீரம். அம்மா கவனிங்க, சில இச்சைகள், சில விபச்சார, துர்மோகம், நான் சொல்லுகிறேன், this is practical. If there are certain things that are not out of your body, this is time to repent before the Lord and say, God, I want complete deliverance in this matter. Many women will not talk about this to anybody because it's not something to be talked about. This is not something about speaking to somebody. No, பேசக்கூடாது தான். ஆனால் கர்த்தரிடத்தில் பேசணும். மனுஷங்கிட்ட பேச வேண்டாம், ஆண்டவரிடத்துல பேசணும். சில இடுப்புகள், சில துர்மோகங்கள், இச்சைகள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற, இந்த பாடியில் இருக்கிற சில உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, அம்மா, you are asking for some deliverance and healing, but you do not know where the problem is. ஆவியானவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், அந்த இடத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் தொடுதல் வர வேண்டும் என்றால் நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை வாங்கி கொள்ள வேண்டும். மனம் திரும்பணும். முதல்ல சாப்பான் சம்பிரதி வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை வாசித்தான். எனக்கு என்ன ஆச்சரியம், அந்த வாசிக்கிறதை ராஜா கேட்ட பொழுது அவன் இருதயமே இளகிற்று என்று ஆண்டவர் சொன்னார். பயந்துட்டான். சில நேரம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் திட்டும் பொழுது அவர்கள் பயந்தாலும் பரவாயில்லை, திட்டுகிறீர்கள். ஏன் தெரியுமா? பிள்ளை உருப்பட வேண்டும். அம்மா கவனிங்க, there are certain messages which cannot be preached in other way. It has to be this way. ஏன் தெரியுமா? நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன்ஸ் நைஃப் அது நடந்தாதான் சீழ் வெளியில் போகும். அந்த அசுத்தம் வெளியில் போனாதான் அது சுகப்படும். காயமாக இருக்கிற இடத்துல, நொதியாக இருக்கிற இடத்துல, ரணமாக இருக்கிற இடத்துல கட்டு போடும் பொழுது உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு தான் கட்டு போடணும். அது இருக்கட்டும், பரவாயில்லை, சமாதானம் சமாதானம், God will bless you, God will take care of your life, God will prosper your family and generations என்று சொன்னால், ஆக்கினை இருக்கிற இடத்துல சமாதானம் என்று சொன்னால் என்ன ஆகும்? சாவுதான் வரும். ஏனென்றால் அந்த சீழ் இன்னும் பிதுக்கப்படாமல் ரணமாகவே இருக்கிறதே. அதன் மேலே கட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? Don't try to cover your wounds by applying some ointment, something other than the word. வசனத்துக்கு மனம் திரும்பாம காயத்தை கட்டிக்கிட்டே இருக்காதீங்க. Don't go for the comforting group. என்ன நீ பாரு, நான் உன்னை பார்க்குறேன், நான் அழுறேன் உனக்காக, எனக்காக அழு. Don't join such a company. So waste. We are looking for people those who sympathize with us, but we need the solution. பரிதாபப்படணும் பரிதாபப்படணும்னு பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அதுக்காகவே சில பேர் சில ஆண்களையும் தேடுகிறீர்கள். துரோகம் துரோகம். Who needs sympathy in this world? We need solution. கர்த்தர் பதில் உபகாரியாய் நம்ம கூட பதில் கொடுக்க, விடுதலையாக்க, காயத்தையே சொஸ்தமாக்கி கம்பீரமாய் நடக்க வைக்க ஒரு திட்டத்தை உங்களுக்கு வைத்திருக்கும் பொழுது, don't look for such a crowd. ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்,
கேளுங்கம்மா, நியாயப்பிரமாணம் வாசிக்க கேளுங்க. உங்க காது உங்களை பாருங்க, நன்றாய் கவனிங்க. அன்றைக்கு இருந்த நிலைமையில ஒரு புஸ்தகமே மறைக்கப்பட்டு இருந்ததுங்க. Whole nation was without the word of the Lord that day. They were seeking after other gods. ஏன் இன்னொரு விஷயங்களை தேடி போறோம் தெரியுமா? தேட வேண்டியதை தேட முடியாம போனனால. இது கண்டுபிடிக்கப்பட்டாயிற்று என்றால் வேற காரியம் தேட வேண்டாம். When we look into that word, something will happen here in our hearts. ஆண்டவர் செய்த விஷயம், அவன் ஹார்ட்டை உடைச்சிட்டாரு. யாருக்கும் வராத ஒரு ரிப்பேர் ஒர்க் ஜோஷியாவுக்கு வந்தது, யோசியாவுக்கு வந்தது. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் கிழிக்கப்பட்டது. ஐயோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய உக்கிரம் பெரியது. அம்மா, மற்றவங்க சொன்ன சாபம் பெரியது, உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாய் பேசின பேச்சு பெரியதுன்னே பேசி நம்ம நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய உக்கிரம் பெரியதாக இருந்தால் அதுதான் உண்மையான பெரிய ப்ராப்ளம். பெரிய ப்ராப்ளம். We think about other problems in life, it's a waste of time. பட் ஆண்டவருடைய விஷயமே நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்றால் அது பெரிய ப்ராப்ளம். ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு அதை யோசிக்காம வீட்டில் நான் சொல்கிறத கவனிங்க. அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் சாப்பான் வாசிக்க இவன் கேட்டான் என்றால் வேறு நியாயப்பிரமாண புஸ்தகம் இல்லை. இன்னைக்கு உங்கள் எல்லார் கையில் ஒரு காப்பி இருக்குல்ல. Everyone has got a copy of the Bible in different versions, maybe in different languages, but we have got this. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதை படித்து என் காது கேட்குதா? Think about this. You don't need to read this out to somebody, but you have to read it in such a way your ears will be able to listen to that. கரெக்டா? மற்றவங்களுக்கு வாசிக்க உங்களை நிற்க சொல்லல ஆண்டவர். முதல்ல நமக்கே வாசித்து கொள்ள வேண்டும். நாம் படிக்கும்பொழுது நம்ம காது கேட்கணும், நம்ம பிள்ளைகள் கேட்கணும். விளையாடி கொண்டிருந்தாலும் அம்மா போடுற அந்த சத்தத்தின், அந்த வார்த்தையின் சத்தத்தை பிள்ளைகள் கேட்கணும். You are praying for the future of your children. God has kept the future already ready, and that's in the word. படிக்க படிக்க கர்த்தர் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிப்பா. அவங்களுடைய ஃபியூச்சரை பத்திரமாய் கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டுவா. நீங்கள் பயப்படவே வேண்டாம், அதுக்காக ஜெபம் கூட பண்ண வேண்டாம் சிஸ்டர். நீங்கள் இந்த விஷயத்தை சரியாக செய்யுங்க, ஆண்டவர் அந்த விஷயத்தை தன்னால் செய்து காட்டுவா. நிறைய நேரம் ஜெபித்து வர விஷயமே அல்ல. ஆண்டவர் சொன்னால் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கா. You no need to pray for the peace of your children. They will always have the peace of God in abundance because they are all taught of the Lord. எவ்வளோ அருமையான ஆண்டவர். பிள்ளைகளை போதிக்கப்பட அனுமதிங்க. நீங்கள் கொடுக்குற அந்த இடம் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறது. எனக்கு ஆச்சரியம், ஆண்டவர் இல்கியா ஆசாரியின் மூலமாக கண்டெடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யாரிடத்தில் வந்து வாசிக்க வைத்தா தெரியுமா? யோசியாவுக்கு முன்பாக. ஏனென்றால் he is the governing authority there. He is the governing authority. அவன் சரியானானா தேசமே சரியாயிடும். ஆண்டவருக்கு தெரியும். சிஸ்டர், நீங்கள் சரியானீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க சரியாகி விடுவார்கள். உண்மையா இல்லையா? உங்கள் கணவர் சரியாகாமல் இருந்தார் என்றால் ஆகுவார். பட் யூ மஸ்ட் ஸ்டார்ட் ரைட்லி. நாமே சரியில்லாமல் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணும் வீணான நேரம். நன்றாய் கவனிங்க. சில சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க இடமே கொடுக்காமல், சத்தியத்திற்கு முதலிடம் வைக்காமல், பல காரியங்களை இன்னும் வைத்து கொண்டு அமர்ந்து கொண்டே மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அது வீணான நேரம். வீணான நேரம். Don't pray for somebody else when you are not right in the sight of God. It's a waste of time. இவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக ஜெபிங்கன்னா நீங்க prayer point வைக்க வேண்டாம். Because your life is not right before God according to the truth. The time is running short. இதற்கு நேரம் கொடுக்காம நீங்க வேற எந்த மிரக்கலுக்காகவும் ஜெபம் பண்ணாதீங்கம்மா. வேஸ்ட். ஏன் தெரியுமா? யோசியாவுக்கு வர வேண்டிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெளியில இருந்ததை விட உள்ள. You go around speaking for everybody, correcting everybody, rebuking everybody, cleansing everybody's acts. God is telling something. You begin to see something that which is not right in your own heart. Then things will become all right all around you. ஆண்டவர் சொல்றார், முதல்ல நம்ம ஹார்ட்ல இருக்கிறத சரி செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்முடைய குடும்பம் சரியாகும். அம்மா, எந்த காரியம் இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கிறதோ அதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் என்றால் வசனத்திற்கு என் கவனத்தை திருப்பும் போது மட்டும்தான். உலகத்தையே சுத்திகரித்து விட்டு யோசியா நினைத்தான் எல்லாம் முடிந்தது. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது. உன்னுடைய இருதயம் இழகும் பொழுது ஒரு முடிவு மாறும். நம்ப மாட்டீங்க, the whole nation was under the wrath of God.
ஹோல் நேஷன். ஆமா, இவ்வளவு சுத்திகரிப்பு நடந்த பிறகு ஆண்டவர் மாற மாட்டாரா? நீங்க நினைக்கிறீங்கல்ல, நான் நினைக்கிறேன் அப்படிதான். ஆண்டவர் இவ்வளவு சுத்திகரிப்பு எந்த ராஜாவும் பண்ணாத விஷயத்தை 8 வயசுலேருந்து இந்த பிள்ளை 16 வயசுலேருந்து தேட ஆரம்பித்து தேசத்தையே சுத்திகரித்து 26வது வயதுல டெம்பிள் ரிப்பேரையே பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து விட்டானே. எவ்வளவு வேகமான ஸ்பிரிச்சுவல் growth ஐயா! இவ்வளோ சாங்டிஃபிகேஷன் ஒரு ஆள் தனியாளா பண்ணி சாதிக்கும் பொழுது ஆண்டவர் சாபத்தை மாற்ற மாட்டாரோ? இட்ஸ் a wonder why God didn't change that thing. ஆண்டவர் சொன்னார், எழுதி இருக்கிறபடியே இந்த சாபம் தேசத்தின் மேல் வரும், இந்த ஸ்தலத்தின் மேல் வரும், இந்த குடிகள் மேல் வரும், இதை யாரும் மாற்ற முடியாதுன்னு எழுதி வைத்திருக்கிறார். கேட்டவுடனே யோசியோட உள்ளம் பயந்து போனது. அப்பொழுது எப்படி மாறும்? நாம் இதை குறித்து விசாரிக்க வேண்டும். நம்ப மாட்டீங்க, வஸ்திர ஆலை விசாரிப்புக்காரனாக இருந்த ஒரு மனுஷனுடைய மனைவி தீர்க்கதரிசியா அந்த நாட்களில் இருந்தா. ஹல்லேலூயா. இவ பேரே உள்தாள். இது என்ன உளுந்தான்னு நினைக்காதீங்க, உள்தாள். ஹுல்டாவா ஹல்டாவா இங்கிலீஷ்லம்மா பாஸ்டர் கலா. ஹுல்டா prophetess. நல்ல கவனிங்க, there was a prophetess in the whole of the nation Israel, the whole of nation. நல்ல கவனிங்க, so amazed this lady's name. ஆச்சரியமான ஒரு பெயர், பெரிய குடும்பத்தோட ஆள் இல்லை, வஸ்திர விசாரிப்புக்காரர். அவர் பெயர் பார்த்தீங்கன்னா வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இடத்திற்கு போனார்கள். She was living in the 2nd district of Jerusalem. Hallelujah. அப்பயும் ஒரு ஆள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் ஒரு சாதாரண சிஸ்டர் தான். பேரெல்லாம் சொல்லிக்கொள்ளவே முடியாது, கிண்டல் பண்ணுவாங்க இந்த ஊரில். நல்ல கவனிங்க, ஆனால் she was living with the word. She knew the word of the Lord. எனக்கு ஆச்சரியம், எந்த சொசைட்டிலையும் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய பிரமாணத்துக்காக வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால் வாழ முடியும். Don't think it's impossible. When whole nation was going against the will of God, purpose of God, living in idolatry, this lady lived according to the truth. அதனால தான் ப்ராஃபட்டஸ் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசி எத்தனையோ ஆம்பளைங்க இருந்தாங்க. அப்போ தான் ஜெரமையாவும் இருந்தார், செப்பனையாவும் இருந்தார். ஆனால் அவங்களாம் தூரமாக இருந்தாங்கன்னு இந்த லேடி கிட்ட போகலான்னு ராஜா அனுப்பினார். என்னென்னா உடனடியாக தெரியணும் ஆண்டவருடைய வார்த்தை. Go and check it out because the wrath is so severe upon this nation. Oh, it's going to be great. நம்ம எதாவது செய்யணுமே. கேட்ட உடனே நல்லா கவனிங்க, பிஃபோர் தே குட் கோ, ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவள் இவர்களை நோக்கி 23 பாருங்க, அவள் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தால் அவளோட அதை பற்றி பேசினார்கள். எதை பற்றி கவனிங்க, எதை பற்றி? நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை பற்றி பேசினார்கள். ஒரு லேடி கிட்ட போய் எதை பேச முடிஞ்சது தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை பற்றி பேசினார்கள். Sister, if someone is coming and talking to you about something else, it's not their problem, it's our problem. If someone is coming to you and talking about the word of the Lord alone, it talks about who you are in Christ. கர்த்தருக்குள்ள சரியா இருக்கிற ஆள்கிட்ட கர்த்தரை பற்றி தான் பேசுவாங்க. நியாயப்பிரமாணத்தில் தேறி இருக்கிற ஒரு பெண் கிட்ட வந்தால் நியாயப்பிரமாணத்தை பற்றி தான் கேட்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? If you are somebody who is upholding the word of God and you are giving enough time to know and meditate this word, people will come and ask for the revelations concerning this word. வேற வெட்டி கதை பேச வரமாட்டாங்க உங்ககிட்ட, கர்த்தருடைய வார்த்தை கேட்க வருவாங்க. அவளோடு அதை பற்றி பேசினார்கள். அம்மா, இந்த மாதிரி எழுதியிருக்கு இந்த புஸ்தகத்தில், சாப வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கே, இதை பற்றி நாங்கள் கேட்கணும். ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? இப்படியெல்லாம் வரப்பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரே, இந்த தீங்கு பெரிதாயிற்றே, இதற்கு என்ன சொல்யூஷன்னு கேட்கும் பொழுதே ஆண்டவருடைய வார்த்தை அந்த அம்மாவோட வாயில் வந்துருச்சு. She started to speak on behalf of God because she was the mouthpiece of God, a prophetess. எவ்வளோ வல்லமையான வார்த்தை. அவள் சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, அவள் இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது. ராஜாவுக்கே போய் சொல்லணும்னா அதை விட பெரிய ராஜாவோட வார்த்தை தெரியணும். ராஜாவுக்கு போய் சொல்லலன்னு கூட சொல்ல, உங்களை அனுப்பினவருக்கு நீங்கள் போய் சொல்ல வேண்டிய வார்த்தை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் தான் பெரிய ராஜா. இங்கே
அவர் சொன்னார், எல்லாம் வர பண்ணுவேன். நல்லா கவனிங்க, 24 வாசிங்கம்மா. வர பண்ணுவேன். ஏனென்றா கீழ்ப்படியாமே, வசனத்தை கேட்கவும் மனதில்லை, கீழ்ப்படியவும் மனதில்லை. இந்த புஸ்தகமே கண்டெடுக்கப்பட வேண்டிய நிலைமையில துளைந்து போயிற்று. வாட் அ சேட் திங் சிஸ்டர். உங்கள் யாருக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறா. வீட்டில் தேட வேண்டிய நிலைமையில் இந்த புஸ்தகத்தை சிலர் போட்டு இருக்கிறீங்க. இது வைக்க வேண்டிய இடத்துல வைத்திருந்தா தேட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. தேடி சில பேர் எடுக்க வேண்டிய நிலைமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால், லேடிஸ் மீட்டிங் ஆனால். ஏன்னா இதை டெய்லி நீங்கள் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலை. ஒரு குக்கரை எடுக்கணும்னா அதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லைன்னா சாப்பாடு டைம்லேயே கிடைக்காதுன்னு தெரியும்ல. அதை விட பெரிய சாப்பாடு இதில் இருக்குது. ஏன்னா ஆத்துமா வாழலைன்னா சரீரம் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால தான் we are under lamentations, we are under curse, we are under all this because we know we are lamenting because of curses. நம்மளால தெரியுது, நமக்கே தெரியுது, சரீரம் நல்லா கொழுத்திருந்தாலும் ஆவியில சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஜெபம் இல்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறார்னே சில நேரம் தெரியல. எவ்வளோ பெரிய வேதனை. யோசியாவுக்கு தெரியல, இவ்வளோ சுத்திகரிப்பு செஞ்சாலும் ஆண்டவர் என்ன நினைச்சிட்டு இருந்தார்னு தெரியல. வேதனை. இவ்வளோ சுத்திகரிப்பு செஞ்ச ஒரு ராஜாவுக்கு தெரியல கர்த்தர் என்ன நினைத்து கொண்டிருந்தார் என்றே தெரியல. சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி ஸ்கேரி இல்லை சிஸ்டர்ஸ்? இட்ஸ் வெரி ஸ்கேரி. We do so many things in the name of God, all in the form of spirituality, but we don't know the will of God today in our lives. What a sad thing. எல்லாமே ஆண்டவர் நாமத்தில் செய்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் என்ன என்னை பற்றி இப்பொழுது நினைக்கிறார், என் குடும்பத்திற்கு என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை என்றா we are at loss. We are the losers. சகோதரிகளே கவனிங்க, கர்த்தர் அதனால தான் எடுத்து கொடுத்தார். மகனே, சில சாபங்கள் நான் சொல்லி இருக்கிறபடியே நடக்க போகிறதப்பா, தீங்கு வந்துவிடும், ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதற்காகத்தான் ஆண்டவர் பாருங்க எடுக்க வைத்து வாசிக்க வைத்து ஒரு மனுஷனுடைய உள்ளம் தொடப்படும்படி தருணத்தை கொடுத்து தீர்க்கதரிசியினிடத்தில் அவன் அனுப்பினபடினாலே பேசவும் வைத்தா. ஒரு தீர்க்கதரிசியோட வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தருங்க. நல்லா கவனிங்க அம்மா. You might be wondering what is this message is all about. What's this message? This message is all about curse, all about having some problem in life. எப்படி ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரா? நன்றாய் கவனிங்க. கர்த்தர் பேசும் பொழுது ஏன் பேசுகிறார் என்று நமக்கு தெரியணும். சப்போஸ் நியாயப்பிரமாணத்தை கேட்கவே முடியலன்னா என்ன ஆகியிருக்கும்? என்ன நடந்திருக்கும்? சாபங்கள் நடந்திருக்கும், அழிவுகள் வந்திருக்கும். யோசியாவே இவ்வளவு சுத்திகரிப்பு செய்திருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் இல்லாமல் மறித்திருப்பான். நான் சொல்கிறத கவனிங்க. இது மிக முக்கியமான குறிப்பு. இவ்வளவும் நடந்ததுனால அவன் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆளை அனுப்பி தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து வார்த்தை வந்த பொழுது சிச்சுவேஷனே மாறிடுச்சு. என்ன நடந்தது தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி வாயை திறந்தப்போ ஆண்டவர் வார்த்தையை போட்டா இவைகளெல்லாம் வரும், ஸ்தலத்தின் மேல் இறங்கும். ஆனால் 26 வாசிங்கம்மா. நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. ஒரு ஆண்டோடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்றே தெரியாமல் நம்ம என்னதான் சுத்திகரிப்பு என்று ஸ்பிரிச்சுவலாய் சில காரியங்களை செய்தாலும் சத்தியத்தை அறியவில்லை என்றால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிய முடியாது. சகோதரி, நீங்கள் என்னதான் ஸ்பிரிச்சுவலாக யூ ட்ரை டு டூ சர்டன் திங்ஸ் லைக் லீவிங் திஸ் ஒன் அவே, மேபி ஐ ஷுட் நாட் கோ தேர், ஐ ஷுட் நாட் டாக் திஸ் திங்ஸ், தீஸ் ஆர் ஆல் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில் தான் அவருடைய சித்தமே வெளிப்படும். கர்த்தர் பேசினதை கேட்ட உடனே அவன் உள்ளம் அறிந்த ஒரு விஷயம், இந்த சாபம் இந்த தேசம் மேலே வரத்தான் போகுது, ஏனென்றால் கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அப்போ நான் செய்ய வேண்டிய காரியம் கீழ்ப்படிய வேண்டும். இதற்கு தீர்க்கதரிசியின் உத்தரவை கேட்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்று நான் அறிய வேண்டும். கவனிங்க, ஆண்டவர் சொன்ன விஷயம், இதை கேட்ட உடனேயே நீ செய்த விஷயம், உன் இருதயம் இளகிற்று. உன் இருதயம் இளகிடுச்சு. நீ பயந்து போய் அழுதாய், விண்ணப்பம் செய்தாய்.
அதெல்லாம் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. நீ பேசுனது மட்டும் இல்லைப்பா, நீ பேசுனதை நானும் கேட்டேன். நீ பேசுனதை நானும் கேட்டேன். கவனிங்க, யார் கேட்டாலும் நம்ம விண்ணப்பத்தை கேட்காவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் கேட்க வேண்டும். நானும் கேட்டேன். கேட்டுட்டு என்ன சொன்னா தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த முடிவு வேண்டும் என்ற ஆசை இருந்தா நிச்சயமாகவே சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு ஆளுக்கு இப்படிப்பட்ட முடிவு தாங்க. சகோதரிகளை கவனிங்க, ஒரு ராஜா மரிச்சா சமாதானம்னு அர்த்தம் இல்லை. கவனிங்க, ராஜா மரித்தாலே சமாதானம்னு அர்த்தம் இல்லை. You might think, if I am the queen of this nation, princess of this city, then I'll have a great end. Not necessarily. பணம் ஒரு ஆளை சமாதானமாக மறிக்க வைக்கும்னு கேரண்டி இல்லை. உங்கள் வேலை, உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்படுற வசதிகள், நகை, நட்டு, பட்டு நல்ல முடிவு என்ற அர்த்தம் அல்ல. உண்மையா இல்லையா? ஆனால் சரியான சமாதானத்தின் முடிவு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரோடு சமாதானமாய் மரிப்பது. Praise the Lord. I might die anytime, but I should have peace with my master. நல்ல கல்லறையில் போடுறதுனால சமாதானம் இல்லை. Some of you are only worried about the grave. மார்பிள் போடுவாங்களா, கல் வைப்பாங்களா, செங்கல்லா, மண்ணா, முக்கியமே இல்லை. ஆனால் முக்கியமான சமாதானத்தின் முடிவு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை கொல்லி போட பிள்ளை இல்லை, கொளுத்த அக்கினியே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை. அன்னைக்கு ஒருவேளை அடமழையாக கூட இருக்கலாம், கொல்லி வச்சா எரியாமல் போகலாம். யூ திங்க் தட்ஸ் நாட் அ பீஸ்ஃபுல் எண்ட்? யூ மைட். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது முக்கியம் இல்லை. கர்த்தரோடு ஒரு ஆள் மரித்தால் அதுதான் சமாதானத்தின் மரிப்பு. என் ஆண்டவரோடு நான் சரியாக இருக்கும்பொழுது நான் செத்துடணும். அந்த வாழ்க்கை தாங்க உண்மையான பிளஸ்ஸிங். யோசியா எப்படி ஆரம்பித்தனாலும் அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் தேடுகிற இருதயம் வந்த உடனே செய்த காரியம், நியாயப்பிரமாணத்தை வெளியில் எடுத்தார், கொடுத்தார், படிக்க வைத்தார். அது மாத்திரமல்ல, விசாரிக்க அவன் தீர்க்கதரிசியின் இடத்தில் போனான். அம்மா, உங்கள் வாழ்க்கையில் எதை விசாரிக்க ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல போனாலும் போகாவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் அறியும்படிக்கு தீர்க்கதரிசிகளிடத்தில் ஐக்கியம் வைத்திருப்பது நல்லது. கர்த்தர் உங்களோடு பேசும்படி அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் தீர்க்கதரிசிகள் பேசுவார்கள். கவனிங்க, உண்மையான தீர்க்கதரிசி யார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் பேசுகிறவங்க. இதில் எழுதியிருக்கிறபடியே 2 தடவை அந்த அம்மா சொல்ல வச்சார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? வார்த்தையின் அடிப்படையில் வர்றதான் தீர்க்க தரிசனம். பொதுவாய் தீர்க்க தரிசனம் என்று சொல்லாதிருங்கள். தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை திருப்பும், உங்களை கட்டும். சகோதரி கவனிங்க, பீஸ்ஃபுல்லான ஒரு எண்டு உங்களுக்கு எனக்கும் வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேணும், கணவருக்கு வேணும். மறிக்கும் பொழுது ஆண்டவரோட மறிக்கிறது தாங்க சமாதானமாக மறிக்கிறது. ஆண்டவர் சொன்ன, நீ சமாதானத்தோடு உன் கல்லறைக்கு உட்படுவா. ஏன் தெரியுமா? நீ என்னோட போவப்பா. கல்லறையை தாண்டி போகிற ஒரு வாழ்க்கைக்கு கேரண்டியோட மறிக்கிறது தான் சமாதானமாக மறிக்கிறதுங்க. உயிரை எழுதி வச்சு மறிக்கிறது இல்லை, சொத்தோட மறிக்கிறது அல்ல. ஆண்டவர் சொல்லுங்க, கர்த்தரோட மறிக்க வேண்டும், அதுதான் சமாதானம். ஆண்டவர் சொல்ல, இந்த உலகமே பொல்லாப்புக்குள்ளே உட்பட்டாலும் உனக்கு வராத மகனே. ஏன் தெரியுமா? உன் இருதயம் கலங்கி நீ ஆண்டவருக்காக தாழ்த்தினாய். சிஸ்டர்ஸ், எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மோடு பேசினாலும் நம்ம பர்சனலாக மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் சாபத்தின் வல்லமையை உடைத்து நம்மை விடுதலை செய்து சமாதானத்தை கொடுக்கிறார். நம்ம லைஃபோட எண்டே வேற. அது வரைக்கும் இருந்த பிரச்சனை அப்படியே மாறும். இன்றைக்கி ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையில் அதை செய்யத்தான் போகிறார். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்ட உடனே மனம் இளகி, ஆண்டவரே, இந்த சாபம் என் வாழ்க்கையில் இருந்து நான் மரித்தால் அது சரியான சமாதான மரணம் அல்ல. கவனிங்க, அப்படி ஒரு மரணம் யாருக்குமே வர வேண்டாம். ஆண்டவரோடு மரிப்பதே சமாதானம். இன்றைக்கு அந்த ஒரு எண்டுக்கு நீர் எனக்கு ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறதுனால் ஸ்தோத்திரம். யோசியாவுக்கு நல்ல ஒரு முடிவை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். சாபம் சொரிய வேண்டிய சூழ்நிலை ஒரு ஆளுக்காக கர்த்தர் சாப்டரே மாற்றிட்டார். ஏன்னா நீ மனம் திரும்பி என்னை தேடும்படி ஒப்பு கொடுத்தாய். சகோதரி, இதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், எனக்கு நேரம் இல்லை பிரசங்கம் செய்ய. உபாகமம் 30 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Deuteronomy 30. Go home and kindly read this chapter. ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து பேசுவா. இதை நீங்கள் வீட்டில் போய் தியானம் செய்ய போகிறீர்கள். எல்லாரும் என்ன பாருங்கள், Deuteronomy chapter 30 நீங்கள் வீட்டில் வாசிக்க நான் கொடுக்குறேன். உபாகமம் 30.
ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கும்படி நான் வானத்துக்கு போக வேண்டுமா, சமுத்திரத்தை தாண்ட வேண்டுமா? அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதை பின்பற்றும்படிக்கு, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஹியரிங் த வேர்ட் பட் ஆல்சோ ஃபாலோயிங் த வேர்ட். ஆண்டவரே, இதை கேட்டு பின்பற்றும்படிக்கு வானத்தில் போய் யார் எனக்கு அதை கொண்டு வருவார் என்று கேட்க, அது வானத்தில் உள்ளதும் அல்ல, சமுத்திரத்தை தாண்டி சமுத்திரத்திற்கு அப்பால் போய் எனக்கு அதை யார் கொண்டு வருவார் என்று சொல்ல, அது சமுத்திரத்திற்கு அப்பால் உள்ளதும் அல்ல, அது நீங்கள் கேட்டு பின்பற்றக்கூடிய அளவிலே உங்கள் வாய்க்கு அருகிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. If the word can go into your heart, it will come out of your mouth. இதுதான் ரோமர் 10 ரட்சிப்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஜீவனையும் மரணத்தையும் முன்பாகத்தான் வைக்கிறேன், ஆனால் ஜீவன் இங்கே அல்லவா இருக்கிறது. இது என் வாயின் அருகும் இருதயத்திலும் இருக்கிறது. நான் சொன்னால், நான் விசுவாசித்தால் ஆண்டவர் என்ன செய்வா? நிச்சயமாக எனக்கு ஜீவனை கட்டவிழ்ப்பா, ஆசீர்வாதத்தில் தான் என்னை நடத்துவா. எனக்கு ஒரு சமாதானமான முடிவு உண்டு. ஏன் தெரியுமா? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். Hallelujah. The Lord becomes your life and He will give you many years in the land. He becomes your life. Sister, கவனிங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்களுக்கு லைஃப் இல்லை, மனுஷங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு லைஃப் இல்லை தான். ஆனால் God is telling, I am your life and I will give you many years. அவரே ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தமிழில் வல்லமையாக இருக்குது. தீர்க்காயுசே அவர் தானா? அம்மா, எத்தனை வயசு வாழ்ந்தால் தீர்க்காயுசுன்னு உலகம் சொல்லுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவரே தீர்க்காயுசு ஆகிறார். ஹல்லேலூயா. See, if you die in the Lord, you have completed your race successfully. ஆண்டவருக்குள்ள மரிச்சா தீர்க்காயுசோட மரிச்சோன்னு அர்த்தம். ஏன்னா அவரே தீர்க்காயுசுமானவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீர்க்காயுசே அவர் தாங்க. நீ தீர்க்காயுசா இருன்னு நான் இப்போ வாழ்த்துறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவரோட இரு. ஹல்லேலூயா. அநேக வருஷங்கள் தீர்க்காயுசா இரு மகளே, கர்த்தரோடு இரு மகளே என்று நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால்